ஹலோ கைஸ், ஜாவாவில் மெத்தட் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் டெஃபினிஷன் பார்ப்போம். மெத்தட் என்ன சொல்லலாம்னா சிம்பிளாக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு காமனான பிளாக்கில் எழுதிட்டு அதை கால் பண்ணால் அந்த காமனான பிளாக்கில் உள்ளது அது ரன் ஆகும். ஓகேவா? அதாவது நம்ம இப்போ இந்த ஒரு லைன் இருக்குன்னா இந்த லைனில் உள்ளதை நான் வந்து ஃபுல்லாக 4 லைன் திரும்ப எழுதி போகலாம். இந்த 4 லைன் ஒரே மெத்தடில் எழுதிட்டு அதை கால் பண்ணால் இந்த 4 லைனும் எழுதுனா என்ன ஈக்குவலோ அதையே இது அதுங்க கொடுக்க போகுது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. அதுதான் மெத்தட். எதுவும் இல்லை. அதாவது செட் ஆஃப் திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக அதை ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் மெத்தட் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புரியும். ஃபஸ்ட் வந்து மெத்தட் டெஃபினிஷன் இது தான். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு பிளாக் ஆஃப் கோடில் எழுதியிருப்பாங்க. இதான் நெட்டில் போய் பார்த்தா கூட இப்படி தான் போட்டிருக்கும். ஓகேவா? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பிளாக் ஆஃப் கோட்லேருந்து மெயின்டைன் பண்ணுறது தான் மெத்தட் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. இது டேம் ஓகே. உங்களுக்கு வந்து எப்படி மெத்தட் டிக்ளேர் பண்ணலாம், எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் மெத்தட் சிண்டெக்ஸ் படிக்கணும். சிண்டெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின். ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னென்னா அதோட ஆக்சஸிங் லெவல். இப்போ பப்ளிக்ங்கிறது எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேக்கேஜ் அவுட் சைட் பேக்கேஜ் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட்டுங்கிறது வித் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் 4 ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது ஜாவாவில். ஃபஸ்ட்டு அதை மென்ஷன் பண்ணணும். நீங்கள் மென்ஷன் பண்ணால் விட்டால் கூட அது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையரை எடுத்துக்கூடும். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ப்ரைவேட்லேயே இது மாதிரி வச்சு காட்டுறேன். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். ரெண்டாவது வந்து அதோட ரிட்டன் டைப் மென்ஷன் பண்ணணும். அதாவது ஒரு மெத்தட் எழுதுறோம்னா அந்த மெத்தடை வந்து ரிட்டன் பண்ண போதா இல்லை ரிட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபஸ்ட் வந்து எதுவுமே ரிட்டன் பண்ண வேண்டாம், நம்ம ஜஸ்ட் வாய்டுன்னு வச்சுக்கணும். அப்புறம் இதான் முக்கியமானது மெத்தடோட நேம். ஏன்னா இந்த நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக ஒரு வைங்க வச்சுட்டு இந்த நேம் தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த நேம் வச்சு தான் கால் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் இப்போ அடிஷன் பண்ணுவோம், அதனால் ஆடுன்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பேரண்டிக்ஸ் ஓப்பன் பண்ணணும். இதுதான் மெத்தடோட சிக்னேச்சர். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுருந்தோன்னா தான் கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் மெத்தடோட நார்மலான மெத்தட் சிண்டெக்ஸ். இது தான் ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர், ஒரு ரிட்டன் டைப்பு, மெத்தடோட நேமு. இதுதான் பேசிக் காமனான இந்த மஸ்ட்டு. இந்த ரெண்டுமே இருக்கணும். இப்போ இந்த பப்ளிக் போடாட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். ஓகேவா? அதனால் பப்ளிக் வச்சுக்கிட்டு இப்போ இந்த மெத்தடில் என்ன அடிஷன் கொடுத்துருக்கோம். அடிஷன் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோர் பண்ணி வேல்யூன்னு வச்சுக்கிறேன். 5 ஸ்டார் 6 அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல, பிரிண்ட் தான் பண்ண போகிறேன். அடிஷன் அப்படின்னு போட்டு வேல்யூ. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல அடிஷன் போட்டிருக்கேன். 5 6 மல்டிப்ளை பண்ணால் வர்றதை எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ எனக்கு இதை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இப்போ நான் அந்த 2 லைனையும் போட்டால் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நடக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் இதை வந்து இந்த மெத்தடை கால் பண்ணால் எனக்கு இந்த இது பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா? அதுதான் இந்த மெத்தடோட. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 லைனுனால உங்களுக்கு இது அப்படியே எழுதலாம்னு நினைக்கலாம். இந்த இடத்துல செட் ஆஃப் இதோட பெரிய வேல்யூலாம் இருக்கலாம். ஓகேவா? மேபி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்னா இதுக்கு முன்னாடியே எனக்கு யூசர்லேருந்து வேல்யூ வாங்கி அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல மெத்தட் பண்ண போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். லார்ஜ் சைஸ் கோடை ஃபுல்லாக இப்படி மாதிரி டூப்ளிகேட் பண்ண வேண்டாம். இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல நான் ஆடை மட்டும் கால் பண்ணுறேன். ஆடை கால் பண்ணி ஃபஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் இப்போ மெத்தட் எப்படி கால் பண்ணணும்னா நம்ம கிளாஸ் நேம் வச்சுட்டு கிளாஸ் நேம் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் டாட் சொல்லி ஆப்ஜெக்டை வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆடுங்கிறது என்னென்னா இதை நான் கிரியேட் பண்ண மெத்தடு. ஓகேவா? அதனால் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த ஆடை கால் பண்ணோன்னா இந்த இடத்துல இது பிரிண்ட் ஆக போகுது, வேறு எதுவுமே இல்லை. ரன் பண்ணுறேன். இப்போ இந்த கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் Codev2ங்கிறது ஜஸ்ட் கொடுத்துருக்க பிரிண்ட் ஆஃப் லைனு. என்டர் த நம்பருங்கிறது நான் ஆக்சுவலாக நம்பர் கேட்டிருக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் நம்பர் எதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது இந்த இடத்துல வாங்கலான்னா ஜஸ்ட் அதை போட்டு வச்சுருக்கேன். அதை நான் ஹைட் பண்ணிட்டு கூட சொல்கிறேன். அடிஷன் 13 வந்திருக்கா, இதான் நம்ம மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன் அர்த்தம். இந்த இடத்துல அடிஷன் கொடுத்துருக்கோன்னா அடிஷன் வேல்யூ போட்டோன்னா இந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே உள்ள வேல்யூ நடந்து இந்த இடத்துல இது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது அதுக்கான அவுட்புட் தான் இது இந்த இடத்துல. இப்போது வேறு என்ன இருக்குன்னு அந்த மெத்தடில் இப்போ இதில் இது வந்து ரிட்டர்ன் பண்ணல. ஆக்சுவலாக இது ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணிருக்கு. இந்த இடத்துல ரிட்டன் டைப் வந்து வாய்டுக்கு பதிலாக நம்ம இன்ட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு போடுறோன்னா இது வந்து ரிட்டன் டைப் எதிர்பார்க்கும். அதனால் இந்த மெத்தடில் வந்து இப்போ இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்.
கண்டிப்பாக. ஏன்னா இல்லாட்டா இந்த இடத்துல எரர் அடிக்கும். அது தெரியுதா உங்களுக்கு? இதில் போடும் மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டோம். ஏன்னா இன்ட்டு போட்டிருக்கோம். அப்போ ரிட்டர்ன் வாய்டுக்கு மட்டும் ரிட்டர்ன் டைப் கிடையாது. இன்டோ ஸ்டிங்கோ ஃப்ளோட்டோ எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த ரிட்டர்ன் போட்டு அதே வேல்யூ இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். வேறு எதுவும் பண்ணல. இந்த லைனை கூட நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, கமெண்ட் பண்ணிடுறேன். இதுவும் வந்து உங்களுக்கு தேவையில்லாது, அதனால் இதையும் கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் சிஸ் அவுட் போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள், என்னடா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கு, அதனால் நான் இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஜஸ்ட் அதே மாதிரி ரிட்டன் டைப்பில் பப்ளிக் இன்ட்டு ஆடு போட்டிருக்கிறேன். ரிட்டன் இதை இன்ட்டு தான் ரிட்டன் பண்ண போகிறோம். அதனால் வந்து இன்டிஜருக்கான இங்கே ரிட்டன் டைப்பும் இன்ட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு வேளை இந்த இடத்துல ஃப்ளோட்டில் வச்சுருந்தோன்னா இங்கே எல்லாம் ஃப்ளோட்னு வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு அதே அவுட்புட் தான் வரப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறது. ரொம்ப நீங்கள் கீழே பாருங்கள். வெயிட், சப்ஸ்கிரைப் V2 ஏன் வரலன்னா இந்த இடத்துல இன்புட் வந்து வேல்யூ இது பண்ணிட்டு நிற்குது. அதனால் ஆனால் இந்த மட்டும் இதை கமெண்ட் பண்ணாமல் விட்ருக்கேன். வெயிட், ரீரன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 வந்துருக்கும். ஏன்னா இது ஏன் இந்த பாயிண்ட் அடிஷன் எழுதினா, அதனால் அடிஷன் வந்து இப்போ நான் ஜஸ்ட் நார்மலாக பிரிண்ட் மட்டும் போட்டிருக்கேன். அதனால் இந்த இடத்துல இந்த லைன் பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ இதே நான் ஃப்ளோட்டில் வைக்கிறேன்னா இந்த இடத்துல ஃப்ளோட் இருக்கும். ஃப்ளோட் ரிட்டன் டைப்பை வச்சுட்டு அதே வேல்யூவாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் 30.0 வந்துருக்கும் நினைக்கிறேன். சம்திங் ஃப்ளோட்டில் ரிட்டன் பண்ணியிருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துருக்கும். இதான் அதுக்கான வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு வச்சுக்கணும். ரிட்டன் டைப்பில் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுட்டு இந்த ரிட்டன் டைப்பும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இப்போ நல்ல வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது, வேறு எதுவும் பிரிண்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த லைனுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம். அப்போ இது வந்து வேரியபிள் வேரியபிள் நேம் கிடையாது. ஓகேவா? அதனால் இப்போ வேல்யூங்கள் பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம நார்மலாக பார்த்தது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சஸ் மாடி பேர் வச்சோம், மெத்தட் ரிட்டன் டைப் மென்ஷன் பண்ணோம், மெத்தடுக்கு நேம் வச்சோம், அதை கால் பண்ணோம் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ திரும்ப நம்ம இந்த மெத்தடுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்து அந்த இதில் வேல்யூ வாங்கி பார்க்கலாம். இப்போது நம்ம நார்மலாக எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, ஒரு மெத்தடுக்கு வந்து பேராமீட்டர் மாதிரி வேல்யூ அனுப்பலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5, 6 நான் ஹார்ட் கோர் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, இதை இப்படி கொடுக்காம நான் இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் மூலம் கொடுக்குற மூலமாக யூசர் வந்து இன்புட் வாங்கி கொடுக்க முடியும். ஓகே, அதுதான் இந்த இடத்துல நடக்குது. இப்போ இன்ட்டு 5 இருக்கட்டும், ஓகே, பிரச்சனை இல்லை. நான் இப்போ இந்த இடத்துல இன்ட்டு தான் பண்ண போகிறேன். நல்லா இந்த இடத்துல இதையும் இன்ட்டு வச்சுக்கிறேன். இன்ட்டு ஆட் வச்சுருக்கேன். வேல்யூ கொடுக்கணும், இல்லை நம்பர் இல்லை, சும்மா இந்த இடத்துல நம்ம வைக்கிற நேம் தான். ஓகேவா? இந்த இடத்துல இதையும் இதை எட் பண்ணி விட்ருந்தேன். உங்களுக்கு பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு. அது மாதிரி இங்கேயும் வேல்யூ இந்த இடத்துல இதை ஹைட் பண்ணி விட்ருவோம். கமெண்ட் எடுத்து விட்ருவோம், இதை எடுத்து விட்ருவோம். இப்போது இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு யூசர் வந்து இன்புட்டை வாங்கி அதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது அதை அடிஷன் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். அதான் அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த இடத்துல உங்களுக்கு அடிஷனுக்காண்டி இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். அவுட்புட்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கேனர் யூசர் வந்து இன்புட் வாங்கும்போது ஸ்கேனருங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த இதை வச்சு தான் இந்த இடத்துல கால் பண்ணுறோம். ஓகேவா? இன்புட் இந்த பாருங்கள், இன்புட் அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இன்ட்டு வாங்க போகிறோம். அதனால் இன்டெஜருக்கான இதை போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிங் வாங்க போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு மட்டும் போட்டுருப்பீங்க, நெக்ஸ்ட் லைன் போட்டிருப்பீங்க. ஓகே, போட்டு அந்த வாங்குறத இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணுறத இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோமா, ஆப்ஜெக்ட் டாட் ஆடுன்னு ஆடுக்கு பேராமீட்டருக்குள்ளே அதை பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? வாங்குறத பாஸ் பண்ணுற மூலமாக அது டேரெக்டாக இங்கே வரும். இங்கே வந்து இந்த இடத்துல வேல்யூ இருக்கா, இந்த இடத்துல வேல்யூ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா வேல் டாட் ஸ்டார் போட்டு 6 அனுப்புகிறோன்னா இது மல்டிப்ளை பண்ணி இங்கே வரும். ஓகேவா? இங்கே வந்து ஜஸ்ட்டு திரும்ப இங்கே பிரிண்ட் ஆயிரும். அது இந்த ரிட்டன் வந்தோன்னா இந்த இடத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். என்கிட்ட இப்போ யூசர் வந்து இன்புட் கொடுக்கணும், என்கிட்ட நம்பர் கேட்குது. நான் அந்த 10 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 10 கொடுத்தேன்னா
இந்த இடத்துல இது டேரெக்டாக 10 கொடுத்தோன்னா இங்கே வாங்குறது இங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ கரெக்டாக ஏன்னா ஆப்ஜெக்ட் ஆடு இந்த பேராமீட்டருக்குள்ள வரும். இந்த இடத்துல இந்த நேம் வந்து இதுவும் சேம் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது யூசர் வைக்கிற நேம் தான். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல என்ன பாஸ் பண்ணுவீங்க இங்கே வரப்போகுது. ஆனால் அந்த டைப் மட்டும் முக்கியம். இந்த ஒரு டைப்பை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கரெக்டாக எரர் வராது. அந்த மாதிரி இந்த லைனு இப்போ இந்த இடத்துல 2 பேராமீட்டர் வாங்குறீங்கன்னா அதுலேயும் அந்த கரெக்டாக இருக்கணும் அந்த பேராமீட்டர். மெத்தட் ஓவர்லோடிங் அதை தெளிவாக பார்ப்போம். இப்போ நான் 10 கொடுத்துருக்குறேன், உள்ளே வரும். உள்ளே வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போகுது. இப்போ நான் இந்த இடத்துல 10 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன், அவுட்புட் வந்து 16 வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த இடத்துல எனக்கு கொடுத்த 10 வேல்யூ இங்கே வரும், அப்போ இங்கே வந்திருக்கும். 10 × 6 வந்து 60 ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே பிரிண்ட் பண்ணுறதுனால இந்த பிரிண்ட் சிம்பிள் போட்டால் அது பிரிண்ட் பண்ணணும் அர்த்தம். பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதான் இங்கே அவுட்புட்டாக வந்துருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல இப்போ வந்து 2 இன்புட் யூசர் வந்து வாங்குவோம். ஓகேவா, 2 இன்புட் வாங்கினா கூட பரவாயில்ல. ஒரு இன்புட் வாங்கி ஒன்றையுமே 2 தடவை பாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இன்ட்டு val2ன்னு வச்சுக்கூடுமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல நம்ம திரும்ப வேல்யூனே போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் கொடுக்குறது 2 வேல்யூமே வச்சு 2யுமே மாறி மாறி பெருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா val2 போட்டுக்கலாம். ஓகேவா, அந்த இடத்துல நான் பண்ணியிருக்க புரியுதான்னு தெரியல. இப்போ ஒரு இன்புட்டை வாங்கி அதை வந்து ரெண்டு பேராமீட்டரை பாஸ் பண்ணி அந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து 2யுமே ஹார்ட் கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் 5, 6ன்னு. அப்புறம் ஒரு இதை மட்டும் யூசர் வந்து இன்புட்டாக வாங்கி நான் 1 × 6 போட்டேன். இப்போ 2யுமே யூசர் கொடுக்குற வேலையை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதை தான் பண்ணுறேன் அந்த இடத்துல. இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணுறேன், என்டர் நம்பர் கேட்குது. இப்போ இந்த இடத்துல 20 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 20 கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன்னா 20 × 20 400, அதான் இந்த அவுட்புட் வந்துருக்கு. இந்த இடத்துல வர காரணம் வந்து இந்த இதுதான். இதில் மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை வந்திருக்கு. இந்த இடத்துல நான் வந்து மைனஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், இல்லை ப்ளஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 40 வரப்போகுது. 20 கொடுத்தா 40 வரும். இந்த இடத்துல என்ன இன்புட் கொடுக்குறனோ 20 கொடுக்குறேன், 40 அவுட்புட் வரப்போகுது. இதுதான் ஜஸ்ட்டு பேசிக்கான மெத்தடோட சின்டெக்ஸு. இதில் இன்னும் என்னென்ன இருக்குன்னா பில்டின் இது வந்து நான் பண்ண மெத்தட், அதாவது யூசர் டிபெண்டன்ட் மெத்தடு. யூசர் டிபெண்டன்ட் நம்மளே லாஜிக்லாம் எழுதியிருக்கோம். இதே பில்டின் மெத்தட்னா கொஞ்சம் மெத்தட்லாம் இருக்குது ஜாவாவில். அதான் அந்த நிறைய மெத்தட் இருக்குது. என்னென்ன சொல்லலாம்னா இந்த நெக்ஸ்ட் கூட ஒரு பில்டின் மெத்தட் தான். ஓகே, இப்போ இந்த இப்போ இந்த இடத்துல நான் வந்து எனக்கு வரேன் பிஜே டாட்னு போடுறேன்னா இந்த இடத்துல வருது பாருங்கள், க்ளோனு, ஈக்குவல்ஸு, ஹேஷ் கோடு, கெட் கிளாஸு, இது எல்லாமே மெத்தட் தான். ஓகேவா, இதெல்லாம் பில்டின் மெத்தட் சொல்லுவோம். இது போக நீங்கள் அரே யூஸ் பண்ணும்போது அரேயில் கொஞ்சம் மெத்தட்ஸ் வரும். அரே லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஆட் ஆல் இந்த மாதிரி சம் மெத்தட்ஸ் வரும். மேப் யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மெத்தட்ஸ் வரும். கலெக்ஷன் பண்ணும்போது நிறைய பில்டிங் மெத்தட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இல்லை உங்களுக்கு போக அட்வான்ஸாக பார்க்கலாம். இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ.